ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடை தோசை மாவுக்கு ஒரு உலக்கு இட்லி அரிசி, ஒரு 100 கிராம் சிறுபருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் உளுந்து, 100 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 10 வத்தல், ஒரு 5-6 வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே ஒரு பானையில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சிடணும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடை தோசைக்கு நான் பருப்பு வகைகள் போட்டிருக்கேன். நீங்கள் பயிறு வகைகள் கூட போடலாம். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 3 தடவை களைஞ்சி வச்சுட்டேன். நான் காலையிலே வச்சுட்டு இப்போ நைட்டுக்கு எடுத்து அரைச்சிடலாம்னு அதுக்குள்ளேயே நல்லா ஊறி நல்லா மாவு அரைச்சி வச்சாச்சு. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி, காயப்பொடி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அடை தோசை மாவு பருப்பு போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் வாய்வாக இருக்கும். நைட்டு செமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரணமாக கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காண்டி காயம் நம்ம அரைக்கும் போதே வெள்ளைப்பூடும் போட்டிருக்கோம். அதனால் ஒரு சிட்டிகை காயப்பொடியும் போடணும். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடணும். லாஸ்ட்டாக முருங்கை இலை உருவி போட்டுக்கணும். போட்டால் அடை தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதில் தேங்காயும் பல்லாக கீறி போடலாம். நான் ஆனால் போடலை. போட்டு நல்லா கல் தோசையில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி தடவி போட்டால் செமையாக இருக்கும். இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, தக்காளி அடை பண்ணலாம், சொரைக்காய் அடை பண்ணலாம், அப்புறம் ஏரலைக்கிழங்கு அடை கூட பண்ணலாம். அதுவுமே நான் ஒரு நாள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஈஸியாக இருக்கும். சரி, வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுக்கிட்டு நாங்கள் சீனி வச்சு சாப்பிடுவோம். அதுபோக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.